பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் உங்களையும் என்னையும் பார்த்தவர் சொல்லுகிறார், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவர் யார்? 8ஆம் அதிகாரம் 31வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? யார் நமக்கு எதிராய் வர முடியும்? இன்றைக்கு எத்தனை எதிர்ப்புகள் நம்மை சுற்றி சூழ இருக்கிறது. எவ்வளவு ஒரு பயத்தோடும் நம்முடைய வாழ்வு நகர்ந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். நஷ்டங்களுக்கு மேல் நஷ்டம், கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டம் தொடர்கதையாய் மாறி வருகிறது. ஆனால் வேதம் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆண்டவர் நம்ம சைடில் இருக்கணும். ஆண்டவர் நம்ம கூட இருந்தா யாரும் நம்மை விரோதிக்க முடியாது. ஒருவேளை விரோதிப்பார்கள், அது நம்மை அணுகாது. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று தான் 91ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். அப்போ தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? யாக்கோபு அதுக்கு விடை சொல்கிறார். யாக்கோபின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே அவர் அழகாய் சொல்லுகிறார், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கணும் அப்படின்னா நாம ஆண்டவர் பட்சத்தில் இருக்கணும். ஏசபேலை பற்றி தீர்க்க தரிசனம் அவளுக்கு பாதகமாய் தான் வந்திருந்தது. ஆனால் அவள் அழகாய் தன்னை சிங்காரித்து கொண்டு அவள் மிக லக்ஸரியாய்த்தான் வாழ்ந்து கொண்டிருந்தாள். யுத்தத்திலே ஜெயித்த யெகூ அரண்மனை நோக்கி, ஏசபேல் வாழ்ந்து கொண்டிருந்த அரண்மனை நோக்கி குதிரையிலே வந்து கொண்டிருக்கிறான். தன் புருஷன் மரித்து போனான் என்று கேள்விப்பட்டும் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் அரண்மனையின் உப்பரிகையிலே ஜன்னலிலே நின்று கொண்டு, யெகூ சுகமா, நல்ல செய்திதானா, யெகூ சமாதானம் தானா என்று கேட்கிறாள். கண்களுக்கு மையிட்டு தன்னை சிங்காரித்திருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறார். யெகூ ஜன்னலை நோக்கி பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், நம் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று குரல் எழுப்பின பொழுது 2-3 பிரதானிகளுடைய தலைகள் ஜன்னல் வழியாய் தெரிந்தது. நாங்கள் உன் பட்சத்தில் இருக்கிறோம், அவளை அங்கிருந்து கீழே தள்ளி விடுன்னு சொன்னோம். ஏசபேலுக்கு உரைக்கப்பட்ட அந்த எதிர்மறையான தீர்க்க தரிசனத்தின்படி அப்படியே நடந்து அரண்மனை சுவற்றிலே அடித்து அவள் மரித்து போய் கீழே வந்து விழுந்தாள். ஆண்டவருடைய பட்சத்திலே நாம் இருக்க வேண்டும். அப்போ அவர் நம் பட்சத்திலே இருப்பார். தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் நிறைவேற்றுகிற ஆண்டவருடைய அடியவர்களாய், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அதை அவர் விரும்புகிறார். ஆண்டவரிடத்திலே நாம் சேர வேண்டும், அப்பொழுது அவர் நம்மிடத்திலே சேருவார். அப்போ தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு யாரும் விரோதி இல்லை. ஆண்டவர் பக்கத்தில் எப்படி வர முடியும்? மிக சுலபம். நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களும் தான் அவரை கிட்ட நெருங்க முடியாமல் நம்மை தடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே பிரியமான இந்த காலையிலே பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் மனஸ்தாபத்தோடு நீங்கள் அறிக்கை செய்து அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். இந்த நாள் முழுவதும் உங்களுடைய வேலைகளிலே, உங்களுடைய சமூகத்திலே எந்த எதிர்ப்பும் வந்தாலும் அது உங்களை ஒன்றும் செய்யாது. தைரியமாய் நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.